போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல், ஏறுகின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் 5வது வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஏசப்பா, இப்போது நீங்கள் சிலுவையில் பேசின 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன் என்றதை நாங்கள் தயாரிக்க போகிறோம். ஏசப்பா, நீங்கள் பேசுங்க ஏசப்பா, நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து சிலுவையின் போது பேசின 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தை. அதற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவை குறித்ததான ஒவ்வொரு காரியங்களுமே வேத புஸ்தகத்தில் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது, முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம். 69வது சங்கீதம் 21வது வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கலந்து கொடுத்தார்கள் என்று இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அவர் சிலுவையில் படுகிற பிரயாசங்கள், மரண வேதையில் என்னெல்லாம் அவர் பிரயாசப்படுவாங்களோ அதை முன்னறிந்தவராக இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறாங்க. இயேசு இப்போது சிலுவையில் நின்று தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் எந்த நிலைமையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லார் என்று நம்ம கொஞ்சம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு ராம் முழுவதும் கெத்செமனே தோட்டத்தில் பிதாவின் இடத்தில் ஜெபம் பண்ணினவராய், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபம் பண்ணின போது அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வியர்வையின் பெருந்துளியாய் வந்தது என்று நம்ம பார்க்குறோம். அப்புறம் பிலாத்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட்டு அவர் முகத்தில் உமிழப்பட்டு அவரை அடித்து அவருடைய சரீரமெல்லாம் காயப்பட்டவராக, இப்போது தலையில் முள்கிரீடம் சூட்டப்பட்டவராக, கொல்கதா மலையில் 2 கள்ளர்கள் மத்தியில் 3 ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிற போதுதான் இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். முதலாவது அவர் எந்தெந்த விதத்தில் தாகமாக இருக்கிறேன் என்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது அவருடைய சரீர பிரகாரமான தாகத்தை நாம் பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக நாம் எபிரேயர் 2:14 வாசிப்போம் என்றால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மத்தேயு 4:2 நம்ம வாசிப்போம் என்றால், இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்தபோது அவருக்கு தாகம் உண்டாயிற்று. அதே போல் யோவான் 11:32 வாசித்தோமானால், இயேசு அழுகிறவர்களோடு நின்று அழுதார் என்று வாசிப்போம். அவரும் அவருடைய பிள்ளைகளாகி நம்மளைப் போல இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக காணப்பட்டதால் நமக்கு எவ்வளவு சரீர வேதனைகள் உண்டோ, நமக்கு எவ்வளவு சரீர பாடுகள் உண்டோ, எவ்வளவு கஷ்டங்கள் உண்டோ, துக்கங்கள் உண்டோ, அதே போல தான் இயேசு நம்மளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானால் அவருக்கும் அவ்வளவு பாடுகள், அவ்வளவு துக்கங்கள், வேதனைகள், சரீர பிரகாரமான தாகங்கள் எல்லாம் உண்டு. அவர் மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல சத்தமிடுகிறார் என்று நம்ம வேதத்தில் பார்ப்போம். அப்படி அவர் சரீர பிரகாரமான தாகத்தை இன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லும்போது அங்கு நின்றவர்கள் என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? யோவான் 19:29 நம்ம வாசிப்போம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து யூசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார். அதே போல இன்னொரு இடத்துல மத்தேயு 27:34 நம்ம வாசிப்போம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 2 நம்ம வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இந்த இடத்துல ஏசப்பா அவருக்கு தாகமாக தான் இருந்தது. ஆனால் அங்கே நின்றவர்களிடத்தில் அவர் கட்டளை கொடுக்கவில்லை. வேதம் அழகா சொல்லுகிறது, அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினபடியினால் அவர் அப்படி இருந்தார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு எல்லாவற்றையும் அற்புதங்களை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. பிதாவின் இடத்துல இந்த நேரத்தில் நான்
நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டிருந்தால் தூதர்களை அனுப்பி பிதாவுக்கு அவருடைய தாகத்தை தீர்த்து வைக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல தம்மை தாமில் தாழ்த்தினபடியினால் அவர் சரீர பிரகாரமான தாகத்தை வெளிப்படுத்தினாரே ஒழியா அந்த இடத்துல அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. இயேசு அற்புதமான தெய்வம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போம் என்றால் சிம்சோன் பெலிஸ்தியருக்கு விரோதமாக ஒரு பச்சை கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை அவன் கொன்று குவித்த போது அவனுக்கு தாகம் உண்டாயிருந்து. நியாயாதிபதிகளை நம்ம வாசிப்போம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நான் தாகத்தினால் செத்து போகிறேன் என்று சொன்னபோது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கை துறந்து அவனுடைய தாகத்தை தீர்த்து அவனை அந்த தண்ணீரை குடிக்க வைத்து அவனுடைய உயிர் திரும்ப வந்தது என்று அழகாக வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலையும் அவர் இயேசு தம்மை தாமே தாழ்த்தி இருந்தபடியினால அவர் அந்த இடத்துல சரீர பிரகாரமான அந்த தாகத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு பதிலாக அங்கே நின்றவர்கள் என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? கசப்பு கலந்த காடியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் மாறாவில் வந்தபோது ஆண்டவர் அந்த தண்ணி குடிக்காத முடியாதனால அந்த மாறாவின் நீரை மதுரமாக மாற்றி இஸ்ரேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்த தேவன் அந்த தேவனுக்கு அந்த ஆண்டவருக்கு கொடுத்தது இங்கே கசப்பு கலந்த காடி. அவருடைய தாகத்தை கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொண்டு ருசி பார்த்து என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். எதற்கு தெரியுமா அவர் அந்த கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்தார்? நம்மளுடைய வாழ்க்கையில் கசந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இந்த வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு அவர் அன்று அந்த சிலுவையில் அன்னைக்கு கசந்த அந்த காடியை அவர் ருசி பார்த்தது நிமித்தம் நம்ம எல்லாரும் இப்போ சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் கசப்பு கலந்தவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் அந்த சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கசப்புகளை எல்லாம் மாற்றி அவர் சந்தோஷமாக மாற்ற சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். அதே போல அந்த இடத்துல அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது நம்மளால் அவருடைய தாகத்தை அந்த நேரத்தில் தீர்க்க முடியவில்லை. ஆனால் நம்ம நல்லா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இயேசு சொல்கிறார். மத்தேயு 25:36 மத்தேயு 25:45 நம்ம பார்க்குறோம். மிகவும் சிறியவராகி என் சகோதரனே, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி நம்ம அன்று அவருடைய சரீர பிரகாரமான தாகத்தை தீர்க்க முடியவில்லை என்றாலும் நம்ம நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்மளுக்கு கண் முன்னாடி தரித்திரர்கள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், விதவைகள், கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களுக்கு நம்மளால் என்றவைகளை நாம் அவர்களுக்கு செய்யும் போது இயேசுவானவர் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்தில் போய் நிற்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? தாகமாய் இருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்க்கிறீர்கள். பசியாய் இருந்தேன், என்னுடைய பசியை போக்கினீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். இந்த சிறுவராகிய ஒருவரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று எவ்வளவு அன்போடு நம்மளை வரவேற்றுக் கொள்வாரா. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நம்மளும் இந்த பாக்கியவான்களாக மாற நமக்கு என்ற உதவிகளை பிரதிபலன் பார்க்காதபடிக்கு நம்மளால் என்ற உதவிகளை மற்றவர்கள் செய்யும் போது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கப்பட்டவர்களாக நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக இயேசு சிலுவையில் நின்று தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவருடைய ஆத்தும தாகத்தை குறைக்கிறது. கர்த்தராகிய இயேசு உலகத்தில் வாழ்ந்ததான நேரத்தில் அவர் மனு குலத்தின் மேல் தாகம் உள்ளவராக காணப்பட்டார். இயேசு சொன்னார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததான நேரத்தில் பாவிகளை சிநேகித்தார், பாவிகளோடு உட்கார்ந்தார், பாவிகளை எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று நல்ல ஆலோசனைகள் கொடுத்தார். இந்த நேரத்திலும் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசு இன்னும் சற்று நேரத்தில் நான் மரித்து பிதாவினிடத்தில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்க போகிறேன், இனி இந்த ஆத்துமாக்களை யார் இவங்களை எல்லாம் பாப்பா, யார் இவளுக்கு ஆலோசனை சொல்வார் என்ற ஒரு தாகத்தோடு, ஒரு ஆத்தும தாகத்தோடு இயேசு சிலுவையில் நின்று ஆத்தும தாகத்தோடு நின்றார். மத்தேயு 9:36 நாம் வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இயேசுக்கும் அதே தாகத்தோடு தான் அன்று சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். இன்னும் சில நிமிடங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க போகிறேனே, இனி இந்த ஜனங்களை யார் மேய்ப்பார், இவர்களை யார் இனி பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துவார் என்று இயேசுவுக்கும் அதே
தாகத்தோடு தான் இருந்து தாகத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் நம்மளுடைய தாகம் என்ன? நம்ம வந்து இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளாடி இருக்கிறோமா, இல்லை உலகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்திகளை கேட்கும் போது நாம் கண்டும் காணாதவர்கள் போலவும் கேட்டும் கேளாதவர்கள் போலும் இருக்கிறோமா? நம்முடைய ஒரு ஆத்தும தாகத்தை சுட்ட கேட்போமா? அன்று இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கு எதிராக ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து அவர்கள் தொழுத போது ஆண்டவர் சொன்னாங்க இயேசுட்ட, இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் காணப்படுகிறார்கள். அப்ப இயேசு கர்த்தரை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? தேவரீர் மகாபலத்தாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன என்று இயேசு கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று நம்ம யாத்திராகமம் 32 நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நம்முடைய பங்கு என்ன? நாம் சபைகளுக்காக, நம்ம கண் முன்னாடி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? நாம் பரிதபிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று இந்த ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிறோமா என்று நாம் காணப்பட வேண்டும். நமக்கு காலமும் சமயமும் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் நம்ம ஜெபிப்போம் என்றால் நாம் வந்து ஆண்டவருடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் காணப்படுவோம். இந்த காலத்தையும் சமயத்தையும் இந்த சமயத்தில் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொடுக்கலாம். ஆத்தும பாரத்தை நாங்கள் தாங்க என்று இயேசப்பான்னு நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே ஆத்தும தாகத்தை நமக்கு தீர்க்க வல்லவராய் இயேசு கிறிஸ்து காணப்படுவார். ஐஸ்வர்யவான் என்ற எல்லாருக்கும் தெரிந்த அந்த கதை தான். ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது செல்வத்திலும் பணத்திலும் ஐஸ்வர்யத்திலும் மயங்கியிருந்தான். ஆனால் வந்து லாசருவோ அவனுடைய வாசற்படியில் உட்கார்ந்து அந்த மேஜையில் விழக்கூடிய அந்த பொறுக்கைகளை தின்கிறவனாக காணப்பட்டான். காலம் ஒரு நாள் சென்றது, 2 பேரும் மரித்து போனார்கள். லாசருவோ ஆபிரகாம் மடியில் போய் செல்ல பிள்ளையா உட்கார்ந்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போனான். அந்த பாதாளத்தில் போன பிறகுதான் அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. அது வரைக்கும் அவனுக்கு அந்த உணர்வு வரல. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தில் அவன் மயங்கி இருந்தான். பாதாளத்தில் போன பிறகு அவன் ஆபிரகாம்கிட்ட கேட்குறான், ஆபிரகாமே, அந்த லாசருவிட ஒரு நுனி விரல்ல ஒரு தண்ணி தோய்த்து நாவை குளிர பண்ணலாம், நல்லா இருக்கும் என்று. அதுக்கு கூட சொன்னான், அவனை லாசருவை அனுப்பி என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு காலமும் சமயமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஆத்ம பாரத்தோடு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, ஆத்மாக்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். லாசருவை போல நமக்கு இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பிறகு நம்ம குடும்பம், நம்ம உறவுகள், நம்ம தேசத்தை பற்றி நமக்கு வந்து சிந்திக்க முடியாது. அதுக்கு பிறகு நமக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. காலத்தை நமக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் நம்ம சபைகளுக்காக திறப்பிலே நின்று தேசங்களுக்காக, அதே போல ஊழியங்களுக்காக, எல்லா காரியங்களுக்கும் நம்ம ஜெபிக்கப்படும் போது ஆத்ம சரீரத்தை தீர்க்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவருடைய ஆவிக்குரிய தாகமாக இருந்தது. அவருடைய ஆவிக்குரிய தாகம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற விதத்தில் ஜனங்கள் மாறணும், ஆவியானவருக்குள் ஜனங்கள் வர வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும், தேவ பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற விதத்தில் வாழ்கிறார்களா, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகள் இருக்கிறார்களா? இயேசப்பாவுடைய 3வது தாகமும் அவருடைய ஆவிக்குரிய தாகமாக தான் இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சமாரிய ஸ்திரியின் சரித்திரம். இயேசுவானவர் ஏறக்குறைய 6ஆம் மணி நேரத்தில் யாக்கோபுடைய கிணற்றில் உட்கார்ந்திருந்த போது அங்கு ஒரு சமாரிய ஸ்திரி தண்ணி எடுக்க வந்த அவளிடத்துல தாகத்துக்கு தா என்று கேட்டபோது அந்த சமாரிய ஸ்திரி வந்து என்ன சொன்ன தெரியுமா? நீங்கள் வந்து யூதர்கள், நான் சமாரியர், சமாரியருக்கும் யூதருக்கும் வந்து தொடர்பு வைத்திருக்க முடியாது, அப்படி இருக்க என்னிடத்துல தாகத்திற்கு எப்படி தா என்று கேட்கலாம் என்று இயேசுவிடத்தில் பதிலளித்தார். அதுக்கு வந்து இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக யோவான் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த இடத்துல நம்ம சமாரிய ஸ்திரியை பார்ப்போம் என்றால் அவள் வந்து உலக சிந்தனை, உலக பிரகாரமான காரியத்தில் தான் இருந்தா. அவளுக்குள்ள ஆவிக்குரிய காரணம் அந்த சிந்தனை இல்லாதனால இயேசு யார் என்பதையும்
இயேசு தேவனுடைய குமாரன் என்பதையும் அவளால் அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியவில்லை. அவள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்திருந்தா இயேசு யார் என்பதை அவர்களுக்கு தெரிந்திருக்கும், அவளே கேட்டிருப்பா. இயேசு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் சில நேரங்களில் நம்ம வந்து உலக பிரகாரமான காரியத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய நம்ம விஷயத்தில் நமக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இயேசு சொல்லும் போதோ சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தாகம் வரும், நான் குடிக்கிற தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு காலம் தாகம் கிடையாது. பரிசுத்த ஆவியாகிய ஒரு நீரூற்றாகிய தண்ணீர் ஒரு மனுஷனிடத்தில் வரும்போது அது நித்திய காலமாய் வற்றாத நீரூற்றாய் காணப்படுவோம். உலகம் நிரந்தரம் அல்ல, நமக்கு வந்து நிரந்தரமானது நமக்கு பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம சிந்தனை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் நமக்கு வந்து நித்திய காலமாக அது வற்றாத நீரூற்றாய் நமக்கு ஆண்டவர் நமக்கு தர சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று அழகாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிறோமா, இல்லை இந்த உலக ஆசாபாசங்கள் உலக சிற்றின்பங்களுக்கு நாம் மயங்கி காணப்படுகிறோமா? இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் ஜீவ தண்ணீராகிய நதிகள் ஓடும். அவர்கள் ஒரு காலம் சோர்வதடைவதில்லை, களைப்படுவதில்லை. தாகத்தால் சோர்வடைந்து நம்ம வந்து காணப்படும் போது இயேசுவினுடைய அவருடைய சமூகத்தில் போய் இருந்து அசப்பா எங்களை நிரப்புங்க என்று சொல்லும் போது அவர் பரிசுத்த ஆவியால் நம்மளை நிரப்ப வல்லவராயிருக்கிறார், அபிஷேகத்தால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அப்படி அபிஷேகத்தால் நிரம்பி நம்ம சபைக்காகவும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காகவும் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நம்ம ஜெபிக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அந்த ஜீவ தண்ணீராகிய நீரூற்றை தரும்போது நம்ம புது பலன் அடைந்து அபிஷேகத்தால் நம்ம அபிஷேகம் வந்து சகல நுகத்தடிகளையும் முறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சபைக்காகவும் அப்படி வந்து நம்ம அபிஷேகத்தால் நிறைந்து எல்லாரும் ஒரு மனப்போடு நம்ம திறப்பிலே நின்று ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய சபையில ஆத்துமாக்களை நிரப்ப சித்தம் கொண்டவராயிருக்கிறார். ஆமேன். எனக்கு பிடித்த ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 10:23, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று அழகாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது. சற்று பிரியமானவர்களை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வந்து அது நமக்கு தகுதியா, நம்ம வாழ்க்கைக்கு அது பக்தி விருத்தியை உண்டாக்க கூடுமா என்று நம்ம சற்று சிந்தித்து பார்த்து சபைகளாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய காரியங்களை நம்ம சிந்தனை உள்ளவர்களாக நம்ம வந்து அவருடைய தாகத்தை தீர்க்கப்பட்டவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக அவருடைய சரீர தாகத்தை தீர்க்கிறவர்களாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தோமானால் அவருடைய சரீர பிரகாரமான தாகத்தை நாம் தீர்ப்போம். இரண்டாவதாக ஏசப்பா எங்களுக்கும் ஏசப்பா ஆத்துமாக்களை குறித்துள்ள ஒரு சிந்தனையை தாங்கப்பா, ஒரு பாரத்தை தாங்க என்று கண்ணீரோடு நாம் திறப்பிலே நின்று அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்றால் அவருடைய ஆத்தும பாரத்தை ஆத்தும தாகத்தை நாம் தீர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நம்ம வந்து இந்த அழிந்து போகிற இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடாதபடி நித்திய காலமாக அவரோடு நம்ம வாழ போகிற அந்த பரலோக பாக்கியத்தை அந்த சிந்தனையோடு நம்ம வாழ்வோம் என்றால் அவருடைய அந்த மூன்றாவது ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கப்பட்டவர்களாக காண ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து இந்த அன்போடு அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.